இப்ப எங்களுக்கு யாரும் பொய் கேஸ் போடுறதுக்கு நார்மலா முயற்சி பண்ண மாட்டாங்க. அது பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா, அதை எதிர்க்க வேண்டிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய யூனியன் இருக்கு, அல்லது அசோசியேஷன் இருக்கு. இவங்கலாம் அந்த ஒரு பொய் கேஸ்ன்னு தெரிஞ்சேன்னா எல்லாருமே அந்த குற்றமற்றவர் பின்னாடி நிப்பாங்க. அரசியல்ங்கிறது ஒரு சதுரங்க விளையாட்டு. எல்லாருமே எல்லாரு மேலயும் ஏதாவது ஒரு கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முடியும். அந்தந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்கன்னா. இன்னைக்கு ஒன்றிய அரசுல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்க நினைச்சாங்கன்னா இடியை ஏவி விட்டு, சிபிஐ ஏவி விட்டு, இன்கம் டேக்ஸ் ஏவி விட்டு, கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் ஆக்டை ஏவி விட்டு ஒருத்தர் மேல குற்றம் சுமத்த முடியும். அதுல இந்த இடி குற்றம் சுமத்துனா, குற்றம் சுமத்தப்பட்டவர் தன்னுடைய நிரபராதி தன்மையை நிரூபிக்கணும்னு சட்டம் இருக்கு. இவரை நீங்க பிடிச்சு குற்றம் சுமத்தி உள்ள வச்சுட்டீங்கன்னா, நிரபராதி தன்மையை வெளியே நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கும்? எங்கெங்கெல்லாம் அலைய வேண்டியிருக்கும்? எங்கேயுமே அலைய முடியாது. நீங்க தான் ஜெயில பிடிச்சு வச்சிருக்கீங்களே. அதனால இதுல அரசு பணியாளர்களையும் இவங்களையும் அரசியல்வாதிகளையும் ஒரே கோணத்தில் வச்சு பேச முடியாதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, 50 மணி நேரம் இருந்தால் அவர்கள் வேலை இழந்து விடுகள் சொல்றது ஒரு அரைகுறை உண்மை. இது முழுப்பையோட ஆபத்தானது. ஏன்னா 50 மணி நேரம் இல்ல, 48 மணி நேரமே இருந்துட்டா அவங்க பணி இடைநீக்கம், டெம்பரரி சஸ்பென்ஷன் அவங்களுக்கு தன்னுடைய நிரபராதித்தன்மையை நிரூபிச்சோன்னா அவங்களுக்கு மறுபடியும் வேலை வந்துடும். உங்க சட்டத்துல அப்படி இருக்கா? 1 மாசம் உள்ள இருந்தாருனால அவருக்கு சிஎம் போஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அல்லது வழக்குல அவர் தன்னுடைய மறுபடியும் சிஎம் ஆக்க போறீங்களா? அந்த மாதிரி உங்க சட்டத்துல ப்ரொவிஷன் இருக்கா? அதனால இதுல இப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடுங்கிறது மக்களை குழப்பறதுக்காக செய்யறது. ஒரு மேன்மை மிகு பிரதம மந்திரி அப்படிங்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் அப்படி குழப்பற வேலையை செய்யக்கூடாது. ஆனா அதைத்தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வருத்தத்திற்குரியது. அரசியல் நடத்தும் முறை இன்னும் மேன்மையானதாக மாறும் என்று நம்புவோம். நம்முடைய பிரதம மந்திரி அப்படி மேன்மையுடன் நடந்து கொள்ள முயற்சிப்பார் என்று நம்புவோம்.